நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா உங்க 2 பேருக்கும் ஜாப் கன்ஃபார்ம். என்ன பாக்குறீங்க, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. மண்டேல இருந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் தான் இருக்கும். ஆப்சென்ட் ஆகாம அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஏ துளசி, நம்ம செலக்ட் ஆயிட்டோம்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். அசோக். எஸ் சார், கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். காருண்யா, அவங்க கூட போங்க. ஒர்க் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களை லவ் பண்ணுறேங்கிறதுக்காக ஒன்றும் செலக்ட் பண்ணல. ஓகே. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு இதை சொல்ல வந்தேன். எங்கள் கம்பெனியில் திறமை இருக்கிறவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுப்போம். நீங்கள் 2 பேருமே திறமையான பொண்ணுங்க. நல்ல ஸ்கில்ஸும் இருக்குது, நாலேஜும் இருக்குது. இந்த இன்டர்வியூஸ்லாம் உங்கள் கெப்பாசிட்டி செக் பண்ணதான், வேற ஒன்றும் இல்லை. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அதனால உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தால் எங்கள் கம்பெனியை டெவலப் பண்ண முடியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? அதான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேனே, நான் உங்களை லவ் பண்ணுறது உண்மைதான். ஆனால் அதுக்காக ஒன்றும் உங்களை வேலைக்கு எடுக்கலை, ஓகேவா? அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி குழம்பிக்க கூடாது. அதனால தான் உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஐயோ, எவ்வளோ நாளாக லவ் சொல்லணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ சொல்லிட்டேன். என்னால் நம்பவே முடியல. அந்த பொண்ணு ஹர்ட் ஆயிருக்குமோ? ஆகியிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்ல போறாளோ? ஏ துளசி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. எப்படியோ ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மந்த்லி 30,000, எடுத்த உடனே 30,000. ஐயோ, என்னால நம்பவே முடியலடி. ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். உனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால 50,000. ஜமாய் 50,000. இனிமே துளசி புது வீடு வாங்கிருவா, கார் வாங்கிருவா. என்ன இவ நம்ம மட்டும் பேச்சு கொடுத்துட்டே வர, உம்முனே வரா. ஏய், ஏன்டி மூஞ்சி சோகமா வச்சிருக்க? ஏ துளசி, என்ன ஆச்சு? எதுக்கு அழுற? நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. இனிமே உன் கஷ்டம்லாம் தீர்ந்ததுடி. எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுடி, சொல்லு. ஐயோ, எனக்கு மண்டெல்லாம் பிச்சுக்குது, சொல்லு. என்ன ஆச்சு? எதுக்கு அழுற? காரு, எடி அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதான் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தேனே, தெரிஞ்சது. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஒத்து வராது. இவா ஒருத்தி. அழுகையை நிறுத்திட்டு சொல்லிடி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்லு. அவர் உன்கிட்ட லவ் சொன்னாரு, அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ண? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நானே யாரும் இல்லாம தங்கச்சியோட தனியா இருக்கேன், இந்த சிச்சுவேஷன்ல என்னால லவ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்டி. ஏன்டி எடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ண? பைத்தியம், பைத்தியக்காரி. ஏன் காரு? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது காரு. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை. நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே தெரியுமில. அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம வேலையா இருக்குமோன்னு தோணுது. நீ ஏடி அப்படிலாம் நினைக்கிற? உன்னோட மனசு தான். உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லை வேண்டானா வேண்டாம், ஓகேவா? அந்த ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ண போகிறோம், பழகி பார்க்கலாம். நல்லவரா இருந்தா பண்ணு, உன்னோட லைஃப் செட்டில் ஆயிரும்டி, நல்லா இருப்ப. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத காரு. லைஃப் செட்டில் ஆயிருங்கிறதுக்காகலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நல்லாவாடி இருக்கும். மனசு ஒத்து வர வேண்டாமா? ஓகே ஓகே, கோவப்படாத. பழகி பார்ப்போண்டி. அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாம் நமக்கு பழகும் போது தெரியும். பேசி பார்க்கலாம், ஓகேவா? பேசி பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லைனா வேணாம். வேணாண்டி, என்னைய நம்பி ரேக்கா இருக்கா, தனியாக வேற இருக்கிறேன். அவளையே நான் தான் பார்த்துக்கணும். என்னைய பார்த்து அவளும் கெட்டு போயிடக்கூடாது. ஹலோ மேடம், கெட்டு போகிறதுல இதில் என்ன இருக்கு? நீ என்ன எதுவும் தப்பாக பண்ணுற? உன்னுடைய தங்கச்சியை பார்க்கணும், எல்லாம் உண்மைதான், ஓகே. இருந்தாலும் உன் லைஃபையும் நீ பார்க்கணும்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல துளசி. ரேகாவை நல்லா படிக்க வைக்கணும். நான் இருக்கிற நிலமையிலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். அதுக்கு எனக்கு இந்த ஜாப் ரொம்ப உதவும், அது வேணா உண்மைதான். ஆனால் லவ் பண்ணுறது, மேரேஜ்லாம் நான் நினச்சே பார்க்கலடி இன்னும். ஓகே ஓகே, இப்போவே போட்டு இதெல்லாம் குழப்பிக்கிறாத. நடக்கிறத நடக்கட்டும், ஓகேவா? சரி. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு பிறக்கும் போதே இவளுக்கு இவன் தானே கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அவங்கள
என்னைக்கு நேர்ல சந்திக்கிறோமோ லவ் தானா வந்துரும்டி. ஒருவேளை இந்த துளசிக்கு அந்த பாஸ் தான் கணவராக போறாருன்னு கடவுள் முடிவு பண்ணிருக்கலாம். இது ஒன்றும் கடவுள் முடிவு பண்ற மாதிரி இல்லையே, நீ சொல்ற மாதிரில இருக்கு. லூசு, கடவுள் ஒருத்தர் இருந்து அவர் முடிவு பண்ண போய் தானே உங்க 2 பேரையும் நேர்ல சந்திக்க வச்சிருக்காரு. இப்ப கூட பாரு, அவர் ஆபீஸ்ல தானே நீ வந்து ஜாயின் பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடவுள் இவனுக்கு இவன் தான் எழுதி வச்சிருக்காருடி. உனக்கும் அந்த வருணுக்கும் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. ஓ, இருக்குமோ? ஆமா ஆமா, அப்படி கூட இருக்கலாம். துளசிக்கு வருண் மாதிரி இந்த காருண்யாவுக்கும் ஒருத்தன் பிறந்திருப்பான். இந்நேரம் அவன் எங்க எப்படி இருக்கானோ. இவ என்ன மேலேயே பார்த்து பகல் கனவு கண்டுட்டு இருக்கா? ஏய் காரு, காரு, என்ன துளசி கனவு காங்க விடுறாளா? கனவுலாம் வீட்டில் போய் காணடி, பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஐயய்ய, இந்த பிள்ளை நை நைன்னு பேசிக்கிட்டே இருக்கு. என்னோட மனவாளனை நான் அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸை ஒழுங்கா பார்க்கல, பார்க்க விடுறாளா? இந்த பட்ட பகல்ல எப்படி நின்னுக்கிட்டே கனவு காண்றா? ஏய் துளசி, துளசி போகாத, அங்க பாரு. எங்கடி? அங்கதான் பாரு, பார்க் இருக்கு, வா விளையாடிட்டு போவோம். காரு ஒண்ணு வேண்டாம், நீ சின்ன பிள்ளையா, நானே பஸ்ஸை விட்டுருவோமோன்னு பயத்துல போயிட்டு இருக்கேன். ஐயோ துளசி, ஒரு பஸ் போனா என்ன, 4-5 வந்துகிட்டே தான் இருக்கும். வா நம்ம கொஞ்சம் விளையாடிட்டு போவோம். உனக்கும் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், நீ ஏன் சோகத்துல இருக்க. சரி வா. விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் இங்கு யாரோ. என்ன மருமவளே, நல்லா தொடச்சிட்டியா? தொடச்சுக்கிட்டே தான் இருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது? வெளியில கழுவி வச்சிருக்க டப்பாவெல்லாம் தொடச்சி உள்ள வைக்க சொன்னேனே, அதை வச்சியா? எல்லா டப்பாவையும் எடுத்து பெருக்கி உள்ள போட்டாச்சு. அப்படி போடக்கூடாது, அடுக்கி வைக்கணும். வச்சாச்சு, அடுக்கிதான் வச்சிருக்கேன். ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் மருமவளே? நான் ஊருக்கு போற நேரம்லாம் ஒண்ணுமே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. கரெக்டா நான் என்னைக்கு எங்க அம்மா வீட்ல இருந்து இங்க வாரேனோ அப்பெல்லாம் பார்த்து ஒன்னொன்னா புதுசா வேலை வைக்கிறீங்களே, அது எப்படி? என்ன மருமவளே இப்படி சொல்ற? அப்படி உனக்கு என்ன வேலையை வச்சேன்? என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? பல நாளாக கழுவாமல் ஆறி போன டப்பா கிப்பாவெல்லாம் எடுத்து போட்டு என்னை கழுவ சொல்லுறீங்க. இந்த கபோர்ட்லாம் எந்த வருஷம் தொடச்சதோ அதெல்லாம் உட்காந்து என்னைய தேய்ன்னு தேய்ச்சி துடைக்க சொல்கிறீங்க. அவ்வளவும் புதுசாக பலன்னு ஆக்கி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் ஒட்டடை கிடக்கோ எங்கெல்லாம் அழுக்கு கிடக்கோ எல்லாத்தையும் உட்காந்து எண்ணெயை வச்சு க்ளீன் பண்ண வைக்கிங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன கண்டுபிடிச்சிட்டா? இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவாளோ? என்ன அத்தை யோசிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. நானும் அப்பப்ப செய்யதான் செய்வேன், என்னால இப்ப முடிய மாட்டுக்கு. நான் சோறு பங்கி உங்களுக்கு கொட்டுறதே பெரிய விஷயம், இதுல நீ இது வேற கேப்பியாக்கும். ஒழுங்கா முதல்ல சமைக்க கத்துக்கோ, சமைக்க படிச்சுட்டு நல்லா சமைச்சு வை. அதுக்கப்புறம் இந்த கேள்வியெல்லாம் கேள்வி நான் பதில் சொல்லுறேன். எல்லா சாமானையும் உள்ள கரெக்டா எடுத்து வை. பின்னாடி பித்தளை பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருக்கேன், அவளும் புளிய போட்டு வேலைக்கு தான் மருமவளே. அப்படியே காய வச்சு ஒன்னொன்னா தொடச்சி மேல அடுக்கி வச்சிருவோம். நல்லா இருக்குது கதை, நீங்களே போய் தேய்ச்சி கழுவி வைங்க. எண்ணெயாலலாம் ஒரு வேலை இனிமே செய்ய முடியாது, கூறுக்கெல்லாம் சேர்த்துட்டு. என்ன இப்படி மாமியால எடுத்து பேசுற? எந்த ஊர்லயாவது இது நடக்குமா? இப்படி எனக்கு வேலையா சொல்லி கொடுமை பண்ணீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேனா? போ, இத்தனை நாள் அங்கதானே இருந்த, இப்ப மட்டும் என்ன புதுசாவா போற? போ அங்க போய் ஈரி. என் மவனை நான் சோற பொங்கி போட்டு நான் பாத்துக்குவேன். இவ பெருசா வந்துட்டா. என்ன பொசுக்குன்னு கிளவி இப்படி சொல்லுது? அத்தே, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்டேன். என்ன ரோபா நினைச்சீங்களா? நான் மனுஷி. அவ்வளவு வேலை இழுத்து போட்டு இப்பதான் செஞ்சு முடிச்சிருக்கேன். போய் கொஞ்ச நேரம் உட்கார கூட இல்ல, அதுக்குள்ளேயும் பித்தளை பாத்திரத்தை அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுக்க, அவ்வளோ கழுவி வைக்கணுமா? இது நல்லா இருக்கு கதை. இந்த வேலை சொல்லிலாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. இங்க பாரு, ரொம்ப கொந்தளிக்காத. எல்லா பொம்பளையாலும் செய்யற வேலையை தான் உனக்கு கொடுத்துருக்கேன். மனசுல பெரிய மகாராணியும் நினைப்பு, மகாராணியாட்டம் தான் கேள்வி கேட்டுட்டு நடக்கா. சாமா தானே கழுவணும், எப்படி கழுவுறேன்னு பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு சாமானையும் தூக்கி வெளியில வீசுறேனா இல்லையான்னு பாரு. இந்த சாமான்லாம் இருக்க போய் தானே கழுவ சொல்றாவோ, அவ்வளோத்தையும் வெளியில தூக்கி வீசிடுறேன். ஏக்கா, உங்களை கூட்டிக்கிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? இது யார் புதுசா டைரக்டா கிச்சனுக்கே வந்தாச்சு? நம்ம மாமியா கிளவியை பார்த்து அக்கா அக்காங்குது, இதுவே கிளவியே ஆயிட்டு. ஒன்று அம்மானு கூப்பிடலாம், இல்லைன்னா ஆச்சின்னு கூப்பிடலாம். அது கூட ஏன் கிளவின்னு கூட சொல்லலாம். என்னமோ அக்கான்னு உட்காந்துக்கிட்டு நல்லாவா இருக்கு இது? என்னம்மா நிராசா, என்னைய தேடி வந்திருக்கியா என்ன? அக்கா, உங்க மருமவளை தான் பார்க்க வந்தேன். என் பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 10 திருக்குறள் படிச்சுட்டு வரணுமா, அதுவும் விளக்கத்தோட. என்கிட்ட இருந்து படிக்கவே மாட்டுக்கான், ரொம்ப சேட்டை பண்றான், என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுக்கான். அதுக்கு இங்க எதுக்கு வந்திருக்க?
உங்க மருமவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் என் பையனுக்கு படிச்சு கொடுக்க சொல்லுங்க. சொல்லி கொடுத்தா நல்லா படிப்பான். எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். ஐயா, என் மருமவ இப்ப வேலையா இருக்காளே, இப்ப எங்க இருந்து அவள் சொல்லி கொடுக்கறதுக்கு? சாயங்காலம் மட்டும் வரியா? சாயங்காலமாக்கா கூட்டிட்டு வரணும். ஏக்கா நில்லுங்க. நிரோசாவா சரோசாவா? நிரோசமா? இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து ஏன் மறுபடியும் கூட்டு போறீங்க? இருங்க இருங்க, சொல்லி கொடுக்கேன். படிச்ச பிள்ளைனா படிச்ச பிள்ளைதான். பாருங்க, கூப்பிட்ட உடனே வந்துட்டா. ஏக்கா, வீடெல்லாம் பல பலன்னு தானே இருக்கு, இன்னும் என்ன வேலை வச்சிருக்கீங்க? அந்த பிள்ளையே சொல்லி கொடுக்கேன்னு சொல்லுது. கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போட்டுமே, ரொம்ப வேண்டாம். டெய்லி ஒரு ரெண்டு சொல்லி கொடுத்தா போதும். ரெண்டு திருக்குறள் அழகா படிச்சிருவான். நான் சொன்னா படிக்க மாட்டேக்கான், கேட்க மாட்டேக்கான். உங்க மருமக நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. என்னது, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேனா? யாருமா அந்த பொருளையை கிளப்பி விட்டது? இங்கிலீஷில் ஏபிசிடி ஸ்பெல்லிங் சொல்லி அதுவும் தப்பு தப்பாக சொல்லுவேன். யாருமா இப்படிலாம் பொருளையை கிளப்பி விட்டு என்னைய கொள்வது? திருக்குறள், அதுவும் தமிழ்னால சரின்னு இருக்கேன். நாளைக்கு இந்த பையன் இங்கிலீஷ் புக்கு அது இதுன்னு தூக்கிட்டு வந்து என் மானத்தை வாங்கிடக்கூடாத, அதுக்கெல்லாம் விட்டுறக்கூடாது. சரி மாப்பிள்ளோ, இவ்வளோ தூரத்துக்கு சொல்ற. படிப்பு விஷயத்துல நம்ம இது பண்ணக்கூடாது. படிக்கட்டும், பிள்ளை நல்லா படிக்கட்டும். மருமவளே, அந்த துணியை கீழே போட்டுட்டு இந்த பையனுக்கு செத்த உட்காந்து சொல்லி கொடுமா. நம்ம படிக்கிறது 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணுமா. சொல்லி கொடுத்தாதான் நம்ம அறிவு வளரும். அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? சரிங்க தே, இந்தா வந்துட்டேன். நான் இங்கனக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருந்தா அவன் படிக்க மாட்டான். நான் போறேன். டேய் குட்டி பையா, புக்கு இங்க. புக்கு வெளியில வச்சிருக்கேன் ஆண்டி. ஆன்டி தோண்டினா வாயை கிழிச்சு போடுவேன். ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடணும். அந்த கிளவியவே உங்க அம்மா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு போறா. ஆன்டியா? சரிங்க அக்கா. அது இந்த அக்காவை பார்த்தாலே பயமா இருக்கு. ரொம்ப கத்தி கத்தி ஒரு மாதிரி ரக்குடா பேசுறாவா. ஏடி, அந்த பையனை பயங்காட்டி வைக்காத. பாவம், அங்க பாரு, மூஞ்சே சுருங்கி போயிட்டு. சின்ன பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவ? எத்தே, இதெல்லாம் சும்மா லொலலாய்க்கு. இப்பெல்லாம் மிரட்டி வச்சாதான் பிள்ளைகள் படிக்கும். நம்ம கொஞ்சம் சிரிச்சோன்னு வைங்களேன், போன்ட்டு போயிடுவாவோ. என்னம்மா போ. ஏழா, உன் பேர் என்ன? என் பேரு பப்பு அக்கா. பப்பு பப்பு இருந்துக்க. நான் ஒழுங்கா பாடி ஆச்சு சாக்லேட் தருவேன். சாக்லேட்டா? நான் படிப்பேன், நான் படிச்சிருவேன். ஏ அப்பா, இந்த பப்பு குட்டிக்கு சாக்லேட்னோடனே 32 பல்லும்லாம் தெரியுது. போடு. வா வா, நீ எப்படி படிக்கிறேன்னு நானும் பார்க்கேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே படிக்கணும். சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அக்கா, எங்களுக்கு இது கிடையாது. வேற அதிகாரம் தாங்க, அதுல எங்க அம்மா குறிச்சு வச்சிருப்பாவ. அதிகாரமா? ஆமா, வேற அதிகாரம். அதிகாரம்னா என்னது? ஐயோ, விளையாடாதீங்க. உங்களுக்கு இது கூடவா தெரியாது? திருக்குறள்ல இருக்கும்ல அதிகாரம். ஆமல்ல, திருக்குறள்ல அதிகாரம் இருக்கும். ஆட்டும் தம்பி, நல்ல வேலை, விளையாடுறேன்னு அவனே சமாளிச்சிட்டான். கேவலப்பட்டு போற பார்த்தோம். இதுவா இனியவை கூறல். சொல்லு. இன்சொலால் ஈரம். இன்சொலால் ஈரம். நம்மளுக்கே படிக்கிறவனுக்கு அலையி படி படிரிலவாயும் அலையிப்படிரிலவாம் அலையிப்படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். விளக்கம் வேற சொல்லணுமா? சொல்றேன். அறத்தினை அறிந்தவர்களின் வாய் சொற்கள் அருளுடனும் அன்புடனும் வஞ்சனையற்றதாகவும் இருக்கும். இது எனக்கே படிக்க முடியலையே. ஏல, இதெல்லாம் எப்படி நீ படிச்சுக்குவ? அதான்க்கா, எனக்கு வாய்க்குள்ளேயே நுழைக்க மாட்டேங்குது. வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஸ்கேல் எடுத்து அடிக்கு பீச்சு போடுவேன். உங்க அம்மா என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காவோ, சொல்லி கொடுத்து தான் உன்னை அனுப்புவேன். இந்த 10 திருக்குறளையும் நானே மனப்பாடம் பண்ணிக்கிற மாட்டேனே. அடுத்து சொல்லு. துன்புறுதுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேணாம். எனக்கு வாயில வர மாட்டேங்குது. எனக்கு ஈஸியா சொல்லி தாங்க. ஏன் பாப்புக்குட்டி அழாத. இதில் இருக்கிறதால அக்கா சொல்லி தர முடியும். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அந்த திருக்குறளை யாரு கண்டுபிடிச்சா அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னுருவேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அச்சச்சோ பப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படிலாம் பேசாத பப்பு, அது தப்பு. வாயிலாடி வாயிலாடி. ஏன்னா என்னத்துக்கு இப்போ எந்திரிச்சு நிற்க? நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு வேணாம், நான் படிக்க மாட்டேன். எனக்கு நான் வேண்டாம். ஐய், பீச்சு போடுவேன். ஒழுங்கா உட்காரு. ஸ்கேல் எடுத்து அடி நோரிக்கிடுவேன். நானும் அமைதியாக இருந்து சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப என் வாயை கலர்றான். யாத்தாடி, என்ன இப்படி அழுறான்? அடிச்ச மணிக்கே அழுறானே. இல்ல தம்பி, உனையே தான் அடிச்சனா? இப்படி அழாத. எங்க மாமியா கலையை வந்து கத்த போகுது. ஐயோ ஐயோ, இது சின்ன பையனை என்ன பண்ற?
எத்தே ஒண்ணுமே செய்யல, திருக்குறள் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அழுறான். ஏப்பா அழாத, எதுக்கு அழாம உட்காந்து படிக்கணும் தானே உங்க அம்மா சொல்லிட்டு போனா? நான் படிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், இத படிக்கவே மாட்டேன், எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. அவர் வீட்டுக்கு கண்டபடி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவரே முதல்ல இத படிக்க மாட்டாரு, என்னால படிக்க முடியாது. ஏலா ஒரு 2 வரி திருக்குறள் உன்னால படிக்க முடியலையா? உங்க அப்பா வேலை விட்டு வந்தோடனே பாட்டு நல்லா சத்தமா வச்சு என்ன பாட்டு பாடிட்டு கிடப்ப, எங்க வீட்டு வரைக்கும் சத்தம் கிளியும். என்ன சொன்னாலும் நான் படிக்க மாட்டேன். ஏ அம்மா, தம்மா துண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான். சரிடா பப்பு, அழாத அழாத. உங்க அம்மா கிட்டே உனைய கொண்டு போய் விட்டுடுறேன், நீ படிக்கலாம் வேண்டாம், அழாத. இல்ல படிக்காம பண்ணி வைக்க போறியா? நான் மேப்பேன், நான் என்னனாலும் மேப்பேன். எங்க அம்மா கிட்ட போய் குட்டியா பண்ணி மாடு எல்லாம் வாங்கி கொண்டு போய் மேய்க்க போறேன். ஆட்டும் ஆட்டுப்பா ஆட்டும், வா கூட்டிட்டு போறேன். ஒரு சின்ன மாடு சின்ன பன்னிக்குட்டி எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்றேன், உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு இரு. ஏத்தே சின்ன பையன்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? மாடு மேப்பியா பண்ணி மேப்பியானே இப்படியா பேசுறது? அந்த பையன் என்ன நினைப்பான்? இவன் பாருங்க, குட்டியா மாடு வாங்கிட்டா மேய்க்கங்க. ஏல மண்டையில கொட்டி விடுவேன், அழுதுகிட்டே இருந்தா. அழுகையை நிறுத்து. மாடு மேய்க்க போறேனா? இன்னொரு வாட்டி இப்படி சொல்லிட்டு கிடந்தனா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. நீ மாடு மேய்க்கிறதுக்கால லட்ச லட்சமா உங்க அம்மாவும் அப்பாவும் படிக்க வைக்காவோ பீஸை கட்டி. இன்னைக்கு நீ 2 திருக்குறளை படிக்கலன்னு வையன், வீட்டுக்கு விட மாட்டேன். அமைதியா உட்காந்து படிச்சுட்டு தான் போகணும் பாத்துக்க. போ அங்க போய் உட்காரு. ஏ அம்மா மிரட்டி உருட்டி இந்த பையனை உட்கார வச்சிட்டாலே பரவாயில்ல. நம்ம மருமக நல்ல சாமத்திய காரிதான். இங்கே நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி படிப்பான்? போங்க அங்கிட்டு. எந்த சொல்லி கொடுத்தத பாடி. நீ இன்னைக்கு படிக்காம எப்படி போறேன்னு பாக்கனே. சத்தம் வெளியில வரட்டும். ஏய் துளசி இங்க பாரு. ஸ்வைங் ஸ்வைங். ஜாலியா இருக்குதுடி, நீ வா. ஸ்வைங். என்னடி நீ அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல காரு, எதை பத்தியும் கவலைப்படாதடி, என்னைய மாதிரி ஜாலியா இருக்க கத்துக்கோ. சரிடி. ஏன்னா எனக்கு நானே டிவி, நானே ரிமோட்டு, எனக்கு என்ன வேணும்னு கிளியரா இருப்பேன். இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் ஹாப்பியா இருக்கணும். நாளைக்கே நம்ம இருப்போமா செத்து போவோமான்னு தெரியாது. ஹே லூசு, அப்படி இல்லடி, சும்மா சொல்றேன். நாளைக்கே நம்ம இருப்போமா சாவோமான்னு தெரியாது. திடீர்னு செத்துட்டோம்னா யாருக்கு நஷ்டம்? அதனால எல்லாத்தையும் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். வாடி வா. சரி வர்றேன், விடு. வா வா துளசி, கவலைப்பட்டுக்கிட்டே நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன துளசி போவோமா? என்ஜாய் பண்ணியா? சூப்பரா இருக்குடி. இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமே. பாரா, இனி என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பண்ற, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. இப்போ உன என்ன சொல்றதா? ஏய் சும்மா இரு, வா இன்னொரு ரவுண்ட் போலாம். போலாம் ரைட். கோட்டு பட செம்மையா இருக்குடி, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இன்னைக்கு. போடி அபி, அவ்வளோலாம் நல்லா இல்லை, சுமார் தான். ஹலோ, நீலாம் தலை ஃபேனு, நீலாம் வாயே திறக்க கூடாது. படம் செம்ம டக்கரா இருந்துச்சு. ஏடிகள தளபதி, நீ இங்கேயே நின்று அடிச்சுக்கிறாதீங்க டி. வாங்க, வயிறு வேற ரொம்ப பசிக்குது. பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி கடையில் பிரியாணி தானே சாப்பிடுவாங்க, என்ன இட்லியா போட்டு தருவாங்க நம்மளுக்கு? மொக்க பண்ணாத, வெயில் வேற மண்டையே பொழக்குது. வாங்கடி போவோம். இடி எனக்கு இவ்வளோ நேரம் இங்கே இருந்ததே பயமா இருக்குது. நான் வீட்டுக்கே போறேன், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்கள் அம்மாட்ட நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி உன் கூட சேர்ந்தானட்டி நானும் வந்திருக்கேன். நாங்களாம் என்ன பயப்படுறோமா? சும்மா பயந்து சாவாத, வா. எம்மா, உங்க வீட்டில் வேற, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர் பார்த்துக்க. எங்கள் அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவா என்னையே. ஆமாட்டி, எங்கள் வீட்டில் தெரிஞ்சா ரொம்ப என்னைய கொஞ்சுவாங்க. எங்கள் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சா அவ்வளோதான். 4 பேர் வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் சங்கு தான் நம்மளுக்கு. சரி வாங்க, பிரியாணி சாப்பிடட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போவோண்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சரி, இது வேணா ஓகே. ஏன்னா பிரியாணிலாம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும்டி. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போவோம். ஏடி எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது, ஐஸ்கிரீம்லாம் வேணாம், பிரியாணியே சாப்பிடலாம். வாங்கடி, டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். த்ரிஷா சொல்கிறதும் கரெக்டு தான், வயிறுலாம் ரொம்ப பசிக்குதுடி. என்னைக்கோ ஒரு நாள் வெளியில் வரோம், இன்னைக்கு இருந்து ஏன்டி இப்படிலாம் யோசிக்கணும்? சாப்பிட்டுட்டு போவோம். மாட்டி விடாம விட மாட்டாளுக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க.
இடி இந்த ஊர்ல எந்த பிரியாணி கடை நல்லா இருக்கும்? எங்களுக்கு என்ன தெரியும், நீ தான் கூட்டிட்டு போற, போ. என்ன துளசி, எங்க அம்மாவை காணோம், கூப்பிட கூப்பிட சத்தமும் தரமாட்டுக்கா. வீடு வெளியில பூட்டி இருக்குடி, நல்லா பாரு. ஆமா, இப்ப என்ன பண்றது? இங்கேயே உட்காந்துருப்போமா? சரி, எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க, அதனால உட்காந்துருப்போவா. துளசி, என்ன இப்படி மழை பெய்யுற மாதிரி இருக்கு? அபுஜம்மா வீட்டில் போய் கேட்கலாமா? சரி வா, ஒருவேளை எங்க அம்மா அங்க இருந்தாலும் இருப்பா. எத்தே, அம்புஜம்மா. காரு துளசி. வாங்க பிள்ளைகளா, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? அடுத்த வீடு மாதிரி. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா துளசி, ஏதோ புதுசா வேலைக்கு போகணும்னு சொன்ன, செலக்ட் ஆயிட்டியா? ஆமாம்மா. அது மட்டும் இல்லத்தே, துளசிக்கு 50,000 சம்பளம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவ இனிமே டாப்புக்கு வந்துருவா. அடடே, அப்படியா? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னையும் காலெல்லாம் விழுந்துட்டு 2 மக்களும் நல்லா இருக்கணும். துளசி, நல்ல வேலை பாரு, வாழ்க்கையில நல்லா முன்னேறி வரணும். சரிங்கம்மா. காரு நீயும் தான், அவளே சொல்லிட்டு இருக்க நினைக்காத. நீயும் வாழ்க்கையில நல்லா முன்னேறி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கொஞ்சம் இருங்க. சுவாணி அப்பாவுக்கும் ஃபோன் அடிச்சு சொல்றேன், அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிங்கம்மா. 2 பேரும் இருந்துக்கோங்க, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். எத்தி, அதெல்லாம் வேணாம். எங்க அம்மா வீங்க. உங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிருக்கா மக்களே, இருங்க. துளசி, உனக்கு அம்மா என்னன்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். அமுஜம்மா இருக்காங்கல்ல, பாரு, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு உனைய விட அவங்க தான் சந்தோஷப்படுறாங்க. நீ என்னன்னா அது இதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆமா காரு, அது என்னவோ 100% உண்மைதான். அம்புஜம்மாலாம் இல்லைன்னா நான்லாம் எப்படி இருப்பேனோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேனோ எனக்கே தெரியல. அம்புஜம்மாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வீடு பார்த்து இருக்க வச்சதுல இருந்து, ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து தர்றது, வீட்டில் நான்வெஜ் எடுத்தால் கொண்டு வந்து தந்துடுவாங்க. முக்கியமாக பாரு, நான் தைரியமாக வேலைக்கு போகிறேன்னா அதுக்கும் அம்புஜம்மா தான் காரணம். ரேகாவை தைரியமாக விட்டுட்டு போயிடுவேன். உங்கள் அம்மாவும் அப்படிதான், ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்களாம் இருக்கிறதுனால தான் யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு பெருசாக வந்தது கிடையாது. இந்த பிள்ளைலா, வீட்டில் வாழைக்காய் ஒன்றும் இல்லை, அப்பளம் கலந்துச்சு பஜ்ஜி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுப்பில் காப்பி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு இருங்க, எடுத்துட்டு வரேன். எதுக்கு இதெல்லாம் போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்களே ஏதாவது வேலையாக இருப்பீங்க. அம்மா இல்லைன்னு தான் வீட்டில் கொஞ்ச நேரம் இங்கே வந்து இருக்கலாமேன்னு உட்காந்துருக்கோம். இதில் என்ன சிரமம் இருக்கு மக்களே? பிள்ளைகள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. நல்லா சூட காப்பி எடுத்துகிட்டு வரேன், குடிச்சிட்டு உட்காந்துருங்க. உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.